ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம டீசல் வண்டிக்கு எப்படி ஆயில் சர்வீஸ் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, வண்டியெல்லாம் ஃபுல் ஷட் டவுன் பண்ணிவிட்டு ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு கீழே இறங்கி வந்துடுங்க. பேனட்டு லிவர் இருக்கும், அது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பேனட் ஓப்பன் பண்ணக்கப்புறம் அங்கே சில காம்பனண்ட்ஸ்லாம் இருக்கும். அதில் என்னென்னு பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. அந்த ப்ளூ கலர் இருக்கிறது வைப்பருக்கு தண்ணி ஊற்றுற வைப்பர் வாஷர், அப்புறம் லெஃப்ட் சைடில் இருந்தது பிரேக் ஆயில், அதுக்கு ரிலேட்டடானது. அந்த எல்லோ கலர் கேப் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்ஜின் ஆயில் டாப்அப் பண்ணுற இடம். ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிறது ஆயில் ஃபில்டர். நம்ம இதை தான் மாற்ற போகிறோம். இது மாற்றுறதுக்கு தேவையான டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 27 பாக்ஸு வீல் பாக்ஸ்னு சொல்லுவோம் அது, அப்புறம் 10 இன்ச் 150 mm ராடு அண்டு ரேச்செட்டு, டீ ராடு, எல் ராடு. ஸோ இது எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து ஆன்டி கிளாக் வைஸில் ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த கப்பு ஓப்பன் ஆகிக்கும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம வாங்கின புது ஃபில்டரை அந்த கப்பில் மாற்றணும். ஸோ புது பார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஐட்டம்ஸ் வரும். ஒன்று வந்து ஃபில்டர், இன்னொன்று வந்து ஓரிங். அந்த ஓரிங் மாற்றலைன்னா நம்மளுக்கு இந்த அசம்பிளிலேருந்து ஆயில் லீக் ஆகும். ஏன்னா நம்ம கூலர்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டம் இருக்கும், அதில் இருக்கிற ப்ரெஷர் தாங்காமல் இந்த ஃபில்டருக்கு லூப்ரிகேஷனுக்காக வரும், ரீஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக. அப்போங்கிறப்போ அந்த ஓரிங்கில் இருக்கிற ஸ்பேஸை பொறுத்து அது லீக் ஆயிரும். ஸோ அதனால தான் அந்த ஓரிங்கும் சேர்த்து மாற்றுறோம். ஸோ இதை மாற்றி முடித்தோன்னே ஃபஸ்ட்டு மேனுவலாக நம்மளுக்கு அந்த செட்டிங் அப் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா பேசிக் டைட் வந்து நம்ம ரேச்செட்லேயோ டீ ராட்லேயோ இதில் வச்சுக்கலாம். ஸோ இது வச்சு முடித்தோன்னே இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் டார்க் இருக்குது. ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணுறேன். 25 or 29 Nm இருக்கும் பேஸ்ட் ஆன் த வெஹிக்கிள்ஸ். பட் மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கில் வந்து பார்த்திங்கன்னா டீசல் வண்டினாலே ஆயில் ஃபில்டர் கப்புக்கு இவ்வளோ தான் வரும். ஸோ இது வந்து நீங்கள் மேனுவலாக நீங்கள் வீட்டிலேயே வைக்கிற மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டூல்ஸ் மட்டும் வச்சுட்டு கப்போட எண்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே கூலரோட ஜாயிண்ட் ஆனால் போதும். ஸோ அதுக்கடுத்து வந்து நீங்கள் வெஹிக்கிள் வந்து லிஃப்ட் பண்ணிக்கணும். இது நாங்கள் ரேம் பொசிஷனில் இருக்கிறனால அப்படி பண்ணுறோம். இல்லை நீங்கள் நம்ம ஜாக்கி வச்சு பண்ணுற மாதிரி இருந்தால் அது நம்மளோட ட்ரைனிங் கோர்ஸ் ஒன்று வரும், அது அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த இது பேர் சம்புன்னு சொல்லுவோம். ஆயிலில் இதில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். இது வந்து நம்மளுக்கு டீசல் வண்டியில் T40ங்கிற சம்பு நட்டு சேவ் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா ஆயில் கழட்டிக்கலாம். ஸோ அது வந்து ஃபுல் ட்ரெயின் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ அதை வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் சில நேரங்களுக்கு பிறகு. ஸோ இதுதான் அந்த புது நட்டு. ஸோ இந்த நட்டை எடுத்து நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ பேஸ்ட் ஆன் த வெஹிக்கிள்ஸ் மாறும், உங்கள் வெஹிக்கிளுக்கு என்ன வருதுங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாற்றினோன்னே இதுக்குமே ஸ்பெசிஃபிக் டார்க் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து மேனுவல் லிஸ்ட்டில் அந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஆல்ரெடி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸில் பார்த்துருப்போம், அதுலேயே அந்த டார்க் ஸ்பெசிஃபைடு வரும். பட் எங்களுக்கு வந்து அது ஆல்ரெடி டார்க் வச்சுங்கிறதுனால நம்ம அதை காட்ட விரும்பலை. எப்படி சொல்கிறது, அது வைக்கிற பொசிஷனை நாங்கள் காட்டல. நாங்கள் என்ன அது சர்வீஸோட டீட்டெயில்ஸு. ஸோ நாங்கள் எப்படி வைக்கிறோங்க மட்டும் காட்டுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றுற ஆயில் வந்து பார்த்திங்கன்னா D5W30. இதுக்கு வந்து நம்ம சிந்தட்டிக்கோ இது நார்மலாக மாற்ற வேண்டியதில்லை. பெட்ரோல் வண்டிக்கு தான் நம்மளுக்கு 3 கிரேட் இருக்குது. ஸோ அந்த வண்டி வரும்போது நம்ம பார்ப்போம் அந்த ஃபுல் கோர்ஸ் ட்ரைனிங்கில். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி மேலே இருக்கிற எல்லோ கேப்பை கழட்டிட்டு ஆயில் ஃபுல்லாத்தையும் நம்ம டாப்அப் பண்ணணும். ஸ்லோவாக அண்ட் ஸ்டடியாக தான் பண்ணணும். ஏன்னா இது போகிற ஃப்ளோ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்லோவாக தான் டாப்அப் பண்ணணும். ஸோ ஃபுல்லி டாப்அப் பண்ணி முடித்தோடனே அந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும். அதை ரிமூவ் பண்ணி ஆயில் குவான்டிட்டி எவ்வளோ வந்திருக்கு, கரெக்டாக வந்திருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெளியே வாங்கினாலும் சரி, கம்பெனியில் மாற்றினாலும் சரி, இதை நாங்கள் எல்லாருமே செக் பண்ணுவோம். ஸோ நீங்களே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு ஃபுல்லாக தொடச்சிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணும் போதே ஃபுல்லாக மேலே கிராங்க் கேஸு ஹெட் வரைக்குமே நம்மளுக்கு ஆயில் வரும். அப்போங்கிறப்ப எல்லா பக்கமும் ஆயிலாக இருக்கும். நீங்கள் தொடச்சிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மாற்றின ஆயில் புதுசாக ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாற்றி முடித்தோடனே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், எல்லாம் செட் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஹிக்கிள் ஆன் பண்ணி ஸோ ஏதாவது இருக்கா இக்னிஷன் ஆன் பண்ணி ஒரு ஆஃப் அண்ட் ஆஃப் 2 times பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே ரீசெட் ஆகும் மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிளில். இது வந்து டிஃபால்ட் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் மாற்றினது எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் முன்னாடி போயிட்டு நீங்கள் மாற்றின பார்ட்ஸ் எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலாக செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. அப்படி கரெக்டாக இருந்தால் ஓகே. இதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக். தேங்க்யூ.